முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட இடைவிடாத தொடர் முயற்சிகளின் பயனாக இலங்கை சிறைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு தாயகம் வந்து சேர்ந்த நாகை மாவட்ட மீனவர்கள் 8 பேர் தங்களின் விடுதலைக்காக அயராது பாடுபட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழக மீனவர்கள் தங்களின் பாரம்பரிய மீன்பிடி பகுதியான பாக் வளைகுடா மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருக்கும் போது இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்து இலங்கை சிறைகளில் அடைத்து வருகின்றனர். இலங்கை சிறைகளில் வாடும் தமிழக மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு தொடர்ந்து கடிதங்கள் மூலம் கோரிக்கை விடுத்து வருவதுடன் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டுள்ள தீவிர முயற்சியின் பயனாக இலங்கை சிறைகளில் உள்ள 104 தமிழக மீனவர்களையும் விடுவிக்க இலங்கை அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக இலங்கை சிறைகளிலிருந்து நேற்று முன்தினம் விடுவிக்கப்பட்ட 55 மீனவர்கள் அங்குள்ள யாழ்ப்பாணத்தில் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த மீனவர்களில் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த 8 மீனவர்கள் நேற்று காலை சர்வதேச கடல் எல்லையில் இந்திய கடலோர காவல்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் மாலை 4 மணி அளவில் காரைக்கால் துறைமுகம் வந்து சேர்ந்தனர். அவர்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவின் பேரில் அமைச்சர் திரு KA ஜெயபால் நேரில் சென்று வரவேற்றதுடன் அவர்களுக்கு உணவு, புத்தாடை உள்ளிட்டவற்றை வழங்கினார். பொங்கல் திருநாளன்று தாயகம் திரும்பும் வகையில் தங்களின் விடுதலைக்கு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மீனவர்கள் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். இலங்கை கடற்படை எங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போன வரைக்கும், அம்மா உதவி பண்ணி எடுத்த வரைக்கும் அம்மாவுக்கு நன்றி. முதலமைச்சர் அம்மா கூடிய சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து நல்லபடியாக எங்களை இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். முதலமைச்சர் அம்மா துரித நடவடிக்கையால் தாயகம் திரும்பி வந்துட்டாங்க. தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்களுக்கு கிராம சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களைத் தொடர்ந்து இலங்கை சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட மற்ற மீனவர்களும் விரைவில் தாயகம் திரும்ப உள்ளனர்.